அன்பே அன்பே எல்லாம் அன்பே உனக்காக வந்தேன் இங்கே இதாலே போதும். சூப்பரா இருக்கீங்க பிரியா, ரெடி ஆயிட்டீங்க போலயே. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல, இன்னும் தான் டைம் இருக்கே, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட ரெடி ஆயிருந்திருக்கலாம். இல்ல அனு பரவாயில்ல, எனக்கு தூக்கமே வரலப்பா. எனக்கு என்னன்னே தெரியல, நைட் வந்து சுத்தமா தூக்கமே வரல. எப்படா காலையில ஆகும் ரெடி ஆயிட்டு நம்ம இங்க வருவோம் தான் இருந்துட்டே இருந்தது. அதனால தான் சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி இங்க வந்துட்டேன். ஆமா பிரியா, ஏன்னா ஃபங்க்ஷன் மூட் ஒரு வீட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே இப்படி தானே இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும்ல. அதனால தான் நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கரெக்டு தான். அப்புறம் சந்தோஷம்னா நான் உள்ள வரப்பவே அர்ஜுன் அண்ணா வெளியே ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்படியே சந்தோஷம் அங்கேயே ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அவங்க 2 பேரும் வெளியே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே பிரியா, காலையில் ஏதாச்சும் பாலாச்சும் குடிச்சிங்களா இல்லையா? அதெல்லாம் குடிச்சிட்டு தான்ப்பா வந்திருக்கேன். ஓ அப்பனா ஓகே. என்னம்மா 2 பேரும் ரெடி ஆயிட்டு நின்று பேசிட்டு இருக்கீங்களா? ஆமாக்கா, இப்போதான் வந்தேன். சரி அப்படியே அனுவை பார்த்தா அதனால அப்படியே பேசிட்டே நின்றுட்டேன்க்கா. சரிம்மா, பேசினதெல்லாம் போதும், அவ்வளோதான். நல்ல நேரம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அப்போ நலங்கு கரெக்டாக வைக்கணும் இல்லையா? அதனால் உங்கள் 2 பேருக்கும் நான் ஒரு வேலை வச்சுருக்கேன். சொல்லுங்கக்கா. அது ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் 2 பேருக்கும் என்ன வேலைன்னா குடுகுடுன்னு போயிட்டு பொண்ணை ரெடி பண்ணுறது தான் உங்களோட பெரிய வேலையே, சரியா? அவகிட்ட இப்போ தான் ரூமுக்கு போயிட்டு வரேன். இன்னும் தாவணி பாவாடையிலே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதனால் போயிட்டு அவளை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வாங்க. ஓ அப்படியாக்கா, ஓகே ஓகே, நாங்கள் பார்த்துக்குறோங்க்கா. நாங்கள் இருக்கப்ப நீங்கள் எதுக்கு பயப்படணும்? ஐஷுவை நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறோன்னு பாருங்களேன். ஆமாக்கா, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிம்மா போங்க. என்னாச்சு? ஏதோ ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கே, மனசுக்கு வேற ஒரு மாதிரியாகவே இருக்கு. இன்னும் 2 நாளில் நமக்கு கல்யாணம். என்னவோ தெரியல, ரொம்ப பதட்டமாக இருக்கே, படப்படன்னு இருந்துக்கிட்டே இருக்கு. இதை யார்கிட்ட சொல்கிறது? ஐஷு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை அனு, சும்மா தான் உட்காந்துருக்கேன். சொல்லுங்கப்பா. என்ன ஐஷு சும்மா உட்காந்துருக்கேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் ரெடியாக வேண்டாமா? கல்யாண பொண்ணே நீங்கள் தான் இந்த ஈவெண்ட்டோட குயினே. அப்போ நீங்கள் ரெடியாகாமல் எந்திரிங்க, சாரி கட்டலாம். அது பிரியா, அது வந்து என்னாச்சு ஐஷு? ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க? கொஞ்சம் சிரிச்சிட்டே இருக்கலாம்ல, இன்னைக்கு உங்களுக்கு தான்ப்பா ஃபங்க்ஷனே. என்னாச்சு, ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க? அனு, அது அது வந்து என்னன்னே தெரியல, மனசுக்கெலாம் ஒரு மாதிரியா இருக்குப்பா. கல்யாணம் நாளைக்குன்னு உடனே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. அது ஒன்றும் இல்லை ஐஷு, கல்யாணம் ஆக போகுது இல்லைங்களா? கல்யாணம் ஆகிட்டு நம்ம இன்னொரு வீட்டுக்கு போகணுமேன்ற ஒரு பதட்டம் இருக்கும், அம்மா அப்பா விட்டுட்டு போகிறோமேன்ற ஒரு பதட்டம் இருக்கும், புதுசாக என்னடா இதெல்லாம் புதுசாக இருக்கேன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் எல்லா பொண்ணுக்குமே இருக்கிறது தானே ஐஷு. நாங்களும் எங்கள் கல்யாணத்தப்போ அப்படி தான் ஃபீல் பண்ணோம். இப்போது மேரேஜ் ஆனோடனே எல்லாம் சரியாயிடலையா? அந்த மாதிரி தான். நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லா பொண்ணுக்குமே இருக்க ஃபீலிங் தான் ஐஷு. ஆமாம்மா, நானுமே இப்போ கல்யாணம் இந்த வீட்டுக்கு வரப்போ ஃபஸ்ட்டு பயந்துட்டு தான் இருந்தேன். இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்காங்க, எப்படா எல்லாம் நம்ம சமாளிப்போம், நம்மக்கிட்ட எல்லாரும் நல்லா பேசுவாங்களா பழகுவாங்களான்னு எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு வந்தேன்னு தெரியுமா? ஆனால் எனக்கு நல்லபடியாக தான் அமைஞ்சது. அது மாதிரி தான் ஐஷு, அரவிந்தோட ஃபேமிலியும் ரொம்ப நல்ல ஃபேமிலி. ஸோ நீங்கள் எதை நினச்சும் ஃபீல் பண்ணவே வேண்டாம், அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. இப்போ எதுக்கு நீங்கள் அதெல்லாம் நினச்சி யோசிச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க? இன்றைக்கி டேவை நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் தெரியுமா? நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா ஐஷு? எந்திரிங்க, சாரி கட்டலாம். சரிப்பா. அப்போ கொஞ்சம் சிரிக்கலாம்ல, இப்படி உம்மனை மூஞ்சி வச்சுட்டு இருந்தா எப்படி? எங்க குயின் கொஞ்சம் சிரிக்கணும்ல, சிரிங்க. போதுமா? இப்போதான் கல்யாண பொண்ணுக்கான காலையே வந்திருக்கு. சரி ஐஷு, சாரி எங்க வச்சிருக்கீங்க? ஃப்ளீட்ஸ்லாம் நேற்றே எடுத்து வச்சிட்டோமே, எங்க இருக்கு சாரி? நான் கபோர்டில் தான் வச்சிருக்கேன் அனு, எடுத்துட்டு வரேன். இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அனு, நீங்கள் அந்த ட்ராவில் ஜுவல்ஸ்லாம் நேற்று வச்சுட்டு போனோம்ல, அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்து வைங்க. ஸோ சாரி கட்டிட்டு நம்ம அப்படியே ஜுவல்ஸ் போட்டு விட்டுடலாம். ஓகே பிரியா. அப்பாடி, நமக்கு ரெடியாகி முடிக்கவே போதும்னு இருக்குது. காலையில் எந்திரிச்சு குளித்து அதுவும் இந்த பட்டு சாரியை ஃப்ளீட்ஸ் எடுத்து கட்டி அம்மா இந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளே போதும்னு இருக்குது. நல்ல வேலை, ஃப்ளீட்ஸ் எல்லாம் நைட்டே எடுத்து அயன் பண்ணி வச்சுட்டோம். அதனால் இப்போ எடுத்த உடனே போட்டுட்டோம். இல்லைனா இதுக்கு இன்னும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதாக இருந்திருக்கும். சரி, முகில ரெடி பண்ணலான்னா எங்கே போனா? ஆமாம், சந்தியா கிட்ட கொடுத்துட்டு வந்தேன்ல, அவனை ரெடி பண்ண சொல்லிட்டு வந்தேன். சரி, பிள்ளைங்க ரெடி பண்ணியிருப்பாங்க, போய் பார்க்கலாம். இவர் எங்கே போனாரு? மாமா வந்துட்டேன்டி செல்லம், சொல்லு. ரெடி ஆயிட்டு இருந்தீங்களோ? சரிங்க, அதான் ஆளை காணுமேன்னு கேட்டேன். மாமா எப்படிடி செல்லம் இருக்க? உங்களுக்கு என்ன மாமா குறைச்சல்? அப்படியே மாப்பிள்ள மாதிரியே இருக்கீங்க தெரியுமா? நம்ம கல்யாணத்துல பார்த்த மாதிரியே இருக்கீங்க. அப்படியாடி தங்கம்? ஆமா, அப்படிதான். சரி சார், இப்போ வேற எதுவும் நினைக்க வேண்டாம், ஓகேவா? வேற எந்த மூடுக்கும் போகாம குடுகுடுன்னு ஓடி போய் வேலையை பார்ப்பீங்களா?
எனக்கு என்னடி வேலை இருக்கு? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள நானு, எனக்கு வேலை வைக்கிறீங்க? ஓஹோ, சார் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள, அதனால எந்த வேலையும் இழுத்து போட்டு செய்ய மாட்டீங்க அப்படிதானே? இது நீங்க சொன்னா நான் நம்பணும். ம். அப்படி இல்லடி செல்லம். சரி மாமா, வெளியே சந்தோஷம் அர்ஜுனும் ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அங்கே போய் ஹெல்ப் பண்ணுங்க, ஓகேவா? ஐஷுவை வந்து ரெடி பண்ணுறதுக்கு அனுவும் பிரியாவும் போயிருக்காங்க. நானும் போகலன்னா நல்லா இருக்காதுங்க. நான் ரெடியாகவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. முகில எழுப்பி குளிக்க வச்சு சந்தியா கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த பிள்ளைங்க ரெடி பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. அதனால நான் போய் ஐஷுவை பார்க்குறேன். ஏய், ஏங்க என்ன பண்ணுறீங்க? கையை விடுங்க. அட இங்க வாடி ஃபர்ஸ்ட். என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா? என்ன விளையாட்டு இதெல்லாம்? வீட்டில் தான் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், சும்மா இந்த மாதிரி விளையாடிட்டு கையெடுங்க. வேலை இருக்குன்னு சொல்கிறேன்ல. ஏண்டி உங்களுக்கு என்னம்மா வேலை இருக்கு? பொண்ணை ரெடி பண்றது தான் வேலையே. அந்த வேலையை செய்ய தான் பிரியாவும் அனுவும் போயிட்டாங்கல்ல. அப்புறம் என்னடி செல்லம், நீ ஃபைனலா போய் ஃபைனல் டச் கொடுத்தா மட்டும் போதும். அதனால கொஞ்ச நேரம் நில்லுடா. எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு என் பொண்டாட்டி கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மாதிரி அவ்வளோ கியூட்டா இருக்கா, எவ்வளோ அழகா இருக்கா. அதனால என் பொண்டாட்டியை கொஞ்ச நேரம் கொஞ்சலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் கூட கொஞ்சம் விடாம இப்படி பண்ணா எப்படிம்மா? ரொம்ப தாங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கையெடுங்க. அம்மு, உண்மையாவே இந்த சாரியில தேவதை மாதிரி இருக்குடி செல்லம். அவ்வளோ அழகு தெரியுமா? என்ன மாமா சொல்கிறீங்க? உண்மையாகவே அவ்வளோ அழகாவா இருக்கு? ஆமாடி செல்லம், என் பொண்டாட்டி எப்பவுமே அழகுதான். ஆனா இன்னைக்கு என்னமோ ரொம்ப அழகா தெரியறாளே. அதான் அந்த அழகின் ரகசியம் என்ன? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு என்ன பட்டு சாரியில் பார்க்குறீங்க இல்லையா? அதனால் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும், வேற ஒன்றும் இல்லை. சரி சார், இப்போ விடுறீங்களா? டைம் ஆகிட்டே இருக்கு. நாம் 2 பேர் தாங்க ரூம்லேயே இருக்கோம். என்னங்க நினைப்பாங்க? கையெடுங்க. இருடி போலாம். என் பொண்டாட்டி இவ்வளோ அழகா இருக்கனால மாமாக்கு என்னது? ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு தோணுது. அது கூட கொடுக்க கூடாதாடி? போங்க. காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும், உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூ விடுங்க மாமா, நான் கிளம்புறேன். இருடி. அதெல்லாம் முடியாது, வேலை இருக்கு. நீங்க போய் வேலையை பாருங்க, போங்க. முதல் நாள் இரவு. வாவ், சூப்பர். ஐஷு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்களே இவங்க 2 பேரும். உங்களை அழகா இருக்கம்மா. தேங்க்ஸ்க்கா. என்னாச்சுமா? நல்லா சிரிச்சு கலகலன்னு இருக்கணும்ல. இப்படி பட்டு சாரிலாம் கட்டிட்டு இப்படி உம்முன்னு இருந்தா நல்லாவே இல்லை ஐஷு. நல்ல சிரி. நீங்க வேற அண்ணி, நாங்களும் எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டோம். இவளுக்கு ஏதோ பதட்டமாவே இருக்குன்னு சொல்லி சிரிக்கவே மாட்டேன்றாங்க. இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. ஸ்டேஜில் போய் உட்காந்ததுக்கு அப்புறம் சரியாயிடும்னு நினைக்கிறேன் அண்ணி. போதும் போதும், நான் சிரிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ பேசுறீங்க. நான் சிரிச்சிட்டேன், இப்போ போதுமா? இப்போதாம்மா பார்க்க எவ்வளோ அழகா இருக்க. இந்த மாதிரி சிரிச்ச முகத்தோடே இருக்கணும் எப்பவும், சரியா? சரிங்கக்கா. அப்புறம் ஐஷு, என்ன பிளானு? கல்யாண பொண்ணு ஆயிட்டீங்க, அடுத்து கல்யாணம், அதுக்கடுத்து பிளான் ஏதாச்சும் இருக்கா? என்ன பிரியா கேட்குறீங்க? எனக்கு புரியல. என்ன பிளான் பற்றி கேட்குறீங்க? அனு, இப்போ நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, அவள் என்ன பிளான் பற்றி கேட்டான்னு எங்களுக்கு புரிஞ்சது, அதனால் நாங்கள் சிரித்தோம். பிரியா வெயிட் பண்ணுமா, இன்றைக்கி கலைக்க ஆரம்பிக்கக்கூடாது. கல்யாணம் முடியட்டும், முடிஞ்ச அடுத்த செகண்ட் ஆரம்பிக்கிறோம், ஓகே? ஸோ ஏன் எல்லாரும் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரே வெக்கமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அண்ணி, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னம்மா நீ, நாங்களுமே இந்த ஸ்டேஜெல்லாம் கடந்து தானே வந்திருக்கோம். அதனால் எங்களுக்கு தான் எல்லா ரைட்ஸும் இருக்கும் உன்னை கலாய்க்கிறதுக்கு. கவலையே படாத, தாலி மட்டும் கழுத்தில் ஏறிட்டோம், அடுத்த நிமிஷம் நாங்கள் கலாய்க்கிறத பாரு. அச்சோ, உங்களா பாரா, வெக்கம்லாம் படுறியா ஐஷு? அண்ணி ப்ளீஸ். என்னடா மாப்பிள்ள, ரெடி ஆயாச்சு, அப்படியே அமைதியாவே உட்காந்துருக்க? அதுக்கு என்னடா பண்ண முடியும்? எழுந்து டான்ஸ் ஆட முடியும்? இல்ல அர்ஜுன், அவனுக்கு வெக்கப்படுறான் பாரேன். ஓ, இதுக்கு பேர் தான் வெக்கமா மாமா? சேச்சே, எனக்கு இதெல்லாம் தெரியாம போச்சே. டேய் சும்மா இருங்கடா, எதுக்குடா எல்லாரும் சேர்ந்து இப்படி கலாய்க்கிறீங்க? அமைதியா இருங்க. அது எப்படிப்பா நாங்க சும்மா இருப்போம்? எனக்கு ஏற்கனவே ஏதோ பதட்டமா இருக்கு, நீங்கெல்லாம் என்னன்னா? டே அரவிந்து, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல? கல்யாண பொண்ணு கொஞ்சம் வெக்கப்படுறா, பதட்டப்படுறானா ஒரு நியாயம் இருக்கு. நீ எதுக்குடா தேவையில்லாம இந்த மாதிரி பதட்டமா இருக்க? அவ தான் அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு வரணும், புகுந்த வீட்டுக்கு வரணும்னு ஒரு மாதிரி சோகமா இருப்பா, ஃபீலிங்ஸோட இருப்பா.
உனக்கு என்ன? உனக்கு உன் பொண்டாட்டி உன் கூட தானே வந்து இருக்க போறா. அப்புறம் என்ன கவலை? ஸோ சும்மா இருங்க மாமா. என்னன்னே தெரியல, ஒரு மாதிரியா தான் இருக்கு. அப்படிதான் இருக்கும் அரவிந்த். ஏன்னா இதுக்கு வரையும் நம்ம பேச்சுலரா இருந்திருப்போம். எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நமக்கு இல்ல. நம்ம இஷ்டத்துக்கு நாம இருந்தோம். ஆனா இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா? நம்மள நம்பி ஒரு பொண்ணு வரப்போறா. அவளுக்கு எல்லா தேவைகளும் நம்ம செய்யணும். எல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அவளோட தேவைகள் எல்லாம் நம்மளால பூர்த்தி பண்ண முடியுமான்னு ஒரு தாட் இருக்கும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் மாத்திக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போதானே ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். போக போக புரியும். டேய், அது மட்டும் இல்ல, இப்பவே சொல்லிட்டேன், அவ எங்களோட ஃப்ரெண்டு. எங்க ஃப்ரெண்டு கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் வந்துச்சு மகனே. ஆமாடா, ஞாபகம் வச்சுக்கோ. அவங்க அப்பா துபாய் போயிடுவாரு. அவளுக்கு ஒண்ணுன்னா கேட்க யாரும் இல்லைன்னு ஏதாவது நினைச்சு பண்ண. நீ வேற போலீஸ்காரன். உன்கிட்ட கெட்ட பழக்கம்லாம் இல்ல. நீ அவளை டார்ச்சர்லாம் பண்ண மாட்ட. அதெல்லாம் எங்களுக்கு ஓகே. ஆனா போலீஸ் வேலைனால அடிக்கடி அவளை வெளியே கூட்டிட்டு போகாமலாம் இருக்கக்கூடாது. சரியா? அதெல்லாமும் நாங்க வாட்ச் பண்ணுவோம், பாத்துக்கோ. அடிக்கடி அவளை வெளியே கூட்டிட்டு போனோம். ஜாலியா சினிமா, பார்க்கு, தேட்டரு இந்த மாதிரிலாம் கூட்டிட்டு போற. புரியுதா? சரிங்க சார். உங்க ஃப்ரெண்ட அவ எப்படிலாம் ஆசைப்படுறாளோ அதே மாதிரி பார்த்துக்க 99.9% ட்ரை பண்றேன். அந்த 0.01% என்னாச்சு? டேய், அந்த 0.1% ஆச்சும் விட்டு வைங்கடா. ஏன்னா நான் போலீஸ்காரன்டா. சில டைம் அதை காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷனும் எனக்கு வரும். இங்க பாரு, சுச்சுவேஷன்லாம் நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதெல்லாம் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. எங்க ஐஷுவே முதல்ல அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா. டேய், போதும் போதும்டா. நீங்க காமெடியா பேசுறத அவன் சீரியஸா எடுத்துக்கிறான்டா. சீரியஸா பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்ன மாமா சொல்றீங்க? அவங்க சீரியஸா தானே என்கிட்ட மிரட்டிட்டு இருக்காங்க. டேய், அவனுங்க மூஞ்ச பார்த்தா உன்கிட்ட சீரியஸா பேசுற மாதிரி இருக்காடா. உன்னை கலாய்க்கிறானுங்கடா. அதை கூடவா உன்னால புரிஞ்சுக்க முடியல? ஷப்பா, முடியலடா, முடியல. இன்னைக்கே முடியலன்னா எப்படிடா தம்பி? இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதானே. ஸோ போதும் போதும், நிறுத்துங்க. நானே ஏற்கனவே பதற்றத்தோட இருக்கேன். நீங்க அதுக்கு மேல பண்றீங்கடா. அனு, சொல்லுங்கக்கா. பொண்ணை ரெடி பண்ணியாச்சா? டைம் ஆச்சுமா, உட்கார வைக்கணும். பொண்ணுலாம் இங்கே ரெடியாக தான் இருக்காங்க. நீங்கள் எப்போ வர சொன்னாலும் நாங்கள் கூட்டிகிட்டு வர ரெடி. சரிம்மா, அப்போ கூட்டிகிட்டு வாங்க. ஆ, என்ன ஐஷு, கிளம்பலாமா? கிளம்பலாம்க்கா. ஓ, ஏராளம் ஆசை என் நெஞ்சில் தோன்றும். அதை யாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். அழகா இருக்காங்க ஐஷு. ஆமா ஆமா. என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு மூஞ்சில சந்தனம் வச்சு குங்குமம் வச்சாவே அழகுதான். ஆமா நீ. என்ன செல்லம், நம்ம கல்யாணம் ஞாபகம் வருதா? இதே மாதிரி தானே உனக்கு இந்த பக்கம் நடந்தது, எனக்கு அந்த பக்கம் வச்சாங்க. 2 பேரும் அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் நின்று பேசிட்டு இருந்தோம். அதுக்கு கூட திட்டு வாங்கினமே, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எப்படிங்க மறக்க முடியும்? சூப்பரா இருந்ததுல்ல. என்ன அம்மு, இன்னொரு முறை கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு ஓகே தான். ஏய், உண்மையாவாடி? ஆமாங்க, இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்குமே ஆசையா இருக்கு. 7 ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. நல்லபடியா நலங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. பார்க்கவே எல்லாரும் எவ்வளோ அழகா இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்கு. ஆமா பிரியா, நானுமே அதை தான் நினைச்சேன். 2 பேரையும் பார்க்குறப்ப எவ்வளோ அம்சமா இருக்குல்ல. கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் இன்னும் செமையா இருக்கும் போங்க. அம்மு, முகில் எங்கடி? அவன் சந்தியா கூடயும் சரண்யா கூடயும் இருக்காங்க. பிள்ளைங்க இருக்கனால அவங்க கூடயே விளையாடிட்டு இருக்கான். அதனால நானும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. அவங்க தான் நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல, அதனால அவங்க கிட்டே கொடுத்துட்டேன். இதோ அவங்க தான் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. சரி சரி. எப்படியோ நலங்கெல்லாம் வச்சாச்சு. அடுத்து சாப்பாடு பரிமாறணும்ல. எத்தனை பேர் வந்திருக்காங்களோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு தானே போவாங்க. சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு தானே அர்ஜுன்? ஆமா மாமா, நான் நலங்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சாப்பாடுலாம் ரெடி மாமா. இப்போ எல்லாரும் நலங்குலாம் வச்சுட்டாங்க இல்லையா? இப்போ போய் வரிசையா உட்காந்து சாப்பிடலாம். நாம போனோம்னா கரெக்டா இருக்கும் மாமா, போய் பரிமாறலாம். ஆமாடா அர்ஜுன், கரெக்டா இருக்கும். வாங்க போலாம் நாம. பிரியா, உனக்கு பசிக்குதாடா? உனக்கு ஏதாவது சாப்பாடு கொண்டு வரட்டுமா? சாப்பிட்றியா? இல்ல சந்தோஷ், எனக்கு எதுவும் வேண்டாம். கால் தான் வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் உட்கார்றேன். ஏய், இதுக்கு தாண்டி முன்னாடியே சொன்னேன். கால் வலிக்கும், உனக்கு சேர் போடுறேன் உட்காருனா கேட்காம இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே இருக்கா. சரி வா, நான் உன்னை உட்கார வச்சுட்டு போறேன், வா. சரிங்க. என் புள்ள எவ்வளவு அழகா இருக்கா. கல்யாண வயசு வந்துட்டு அவளை இப்படி பாக்குறப்ப அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பிள்ளை ஆயிட்டாளா அப்படின்னு தோணுதுப்பா.
நம்ம பிள்ளைங்க எப்பயுமே நமக்கு குழந்தைங்க தான். அவங்க எவ்வளோ வயசானாலுமே நாம அவங்கள குழந்தை மாதிரி தானே பார்ப்போம். அதனாலதான் உங்களுக்கு அப்படி தோணுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடிக்கடி நீங்க போய் பார்த்துட்டு வர தானே போறீங்க. ஆமாப்பா. இனிமே நமக்கு என்ன வேலை சொல்லு? அப்பப்ப லீவ் கிடைக்கிறப்பலாம் வந்து என் பிள்ளைய பார்த்துட்டு போறது தான் வேலை. இவங்க வந்து அங்க கொஞ்ச நாள் இருந்தா இன்னும் சந்தோஷமா தான் இருக்கும். என் மனைவி இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? அவளும் மேல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பா. ஆமா, நான் கவலைப்படாதீங்க. அவங்க ஆசீர்வாதம் எப்பவும் ஐஷுக்கு இருக்கும். அவ நல்லா இருப்பா. நீங்க கவலையே படாதீங்க சமந்தி. அவ எங்க பொண்ணு. இனிமே எங்க வீட்ல வேற பெண் குழந்தையே இல்ல. அதனால எங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா, எங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தா எப்படி பார்த்துப்போமோ அதை விட ஒரு படி மேலேயே பார்த்துப்போம். நீங்க அவளை நினைச்சுலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. அவ என் பொண்ணு. ரொம்ப நன்றி சமந்தி. உங்க எல்லாரையும் நம்பிதான் என் பொண்ணை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க எல்லாருமே என் பொண்ணை நல்லா பார்த்துப்பீங்கன்னு. கண்டிப்பா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அவ எங்க பொண்ணுன்னு சொல்லிட்டோம்ல. எங்க பொண்ணா இருந்தா நாங்க எப்படி பார்த்துப்போமோ அதை விட ஒரு மாதிரி மேலேயே அவளை பார்த்துப்போம். ரொம்ப நன்றி சமந்தி. அட என்னங்க நமக்குள்ள நன்றிலாம். நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் தாங்க நமக்கு முக்கியம். அங்க பாருங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. ஆமா ஆமா.